போன கிளாஸில் நம்ம இந்த பர்சன்டேஜினுடைய ஃப்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே பேசிக்ஸாக எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, ஒரு வேல்யூக்கு வந்துட்டு பர்சன்டேஜ் கொடுக்கல அப்படின்னா அதோடைய பர்சன்டேஜ் ஒரு வேல்யூவில் இன்னொரு வேல்யூங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கிறது எப்படி, ஸோ அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாமே வந்து நம்ம போன கிளாஸில் வந்து பார்த்தோம். இன்றைக்கி பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பேசிக் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், if 35% of 60% of A is equal to 25% of 75% of B, then what is the ratio between A and B? ஸோ ஏக்கும் பிக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ 35% என்னென்னு சொல்லியிருக்கேன், 35/100 கரெக்டாக. ஸோ 35/100 இன்ட்டு ஆஃப்னா என்ன அர்த்தங்க, இன்ட்டு தான். ஸோ 60%னால் நம்ம என்ன போடலாம்னா 60/100ன்னு போடலாம். இல்லைனா எனக்கு என்ன தெரியும்னா அதனுடைய ஃப்ராக்ஷன் தெரியும். 60%னுடைய ஃப்ராக்ஷன் நான் டேரெக்டாக போட்டுக்கலாமா? ஸோ 0 அடிச்சிட்டோன்னா 2 3s ஆர் 2 5s. ஸோ 3/5 அப்படின்னு நான் டேரெக்டாக போடலாம். ஸோ திரும்ப ஆஃப் ஏ, ஸோ இன்ட்டு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 25% ஆஃப் 25%னா என்னது ஃப்ராக்ஷனில். ஸோ முன்னாடி நம்ம போன கிளாஸில் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ 25%க்கு என்ன ஃப்ராக்ஷன், 25/100 வரும். சப்போ 1/4. ஸோ இந்த ஃப்ராக்ஷன் எல்லாருமே நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. சரியா? ஸோ அப்போது 1/4 ஆஃப், ஸோ 25%ங்கிறது 1/4னா 75% என்னவாக இருக்கும், 3 times of 25% தானே 75%. ஸோ 3 times of 25% is 75%. ஸோ அப்போ 3 times of 1/4, 3/4 3/4 into B. சரியா? ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏக்கும் பிக்குமான ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல இதை கேன்சல் அவுட் பண்ணிடலாம். 5 7s are 35, 5 20s are. திரும்ப இதை 4ஆல் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 4 5s are. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு எதை கேன்சல் பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய 3ஐயும் இங்கே இருக்கக்கூடிய 3ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி என்ன இருக்குது, ஸோ பியை வந்துட்டு இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ A/B ஈக்குவல் டு, இந்த பக்கம் நியூமரேட்டரில் எந்த வேல்யூமே இல்லை. ஸோ அதனால் நியூமரேட்டருக்கு இந்த 2 வேல்யூ கொண்டு வந்துடலாமா? ஸோ 5, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. 5 × 5 25 இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது. இந்த 4 இந்த பக்கம் தானே போகும். 4 7s are 28. சரியா? 25:28. ஸோ ஏக்கும் பிக்குமான ரேஷியோ என்ன, 25:28. ஸோ நம்ம முன்னாடியே ரேஷியோனுடைய பேசிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். சரியா? கரெக்டாக? ஸோ முன்னாடி இருந்தே அந்த வீடியோஸை வந்து நம்ம பார்த்துருப்போம். மேக்ஸ் வீடியோஸ்ன்னு போட்டிருக்கோம்ல. ஸோ அதில் வந்து நீங்கள் டெய்லி பார்த்துருப்பீங்க. ஸோ ரேஷியோனா என்ன, ரேஷியோனுடைய பேசிக்ஸ் என்ன. ஸோ இப்போ A/B அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 25க்கும் 20 A வந்து 25 இருக்குன்னா B 28 இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு அர்த்தம். கரெக்டாக? ஸோ இப்போ ஏவை தனியாக பிரித்து எழுதுறோன்னா என்னென்னு எழுதுவோம், ஏவை மட்டும் தனியாக வெளியே எடுத்து எழுதுறோன்னா 25x வந்து எழுதணும். இது வந்து பேசிக் ரூல். பியை தனியாக பிரித்து எழுதுறோம் அப்படின்னா 28x வந்து எழுதணும். சரியா? ஸோ ரேஷியோக்குள்ளே இருக்கும்போது இது 25:28 எழுதலாம். ஆனால் தனியாக ஏ வந்து பிரித்து எழுதணும், தனியாக எடுத்து எழுதணும்னா 25x, பின்னு தனியாக எழுதணும்னா 28x அப்படின்னு தான் எழுதணும். சரிங்களா?
So next question. So 45% of 50% of a number is 27. Then what is the number? So 45% நமக்கு ஃப்ராக்ஷன் தெரியாது. ஸோ அதனால் டேரெக்டாகவே 45/100 எழுதிடலாம். 100 into 50% என்னன்னு தெரியுமா? 50/100 which is equal to 1/2 half into n equal to என்னது 27. So 45% of 50% of a number is equal to 27. அப்படின்னா நம்பர் என்னன்னு தான் கேட்குறாங்க. சரியா? ஸோ 5 9s are 45, 5 20s are 100, 9 3s are. ஸோ என்ன வரும்? ஸோ n equal to 2 into 3 into 20. So 6 into 20 is 120. So 120 தான் வந்து என்னதுன்னா ஆன்சர். ஸோ இந்த கொஷின் பார்க்கலாம். How much is 60% of 75 is greater than 1/5 of 25? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஃபைன் பண்ணணும்னா 75ல் 60% எவ்வளோங்கிறத ஃபைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ 75ல் 60% எவ்வளோன்னு ஃபைன் பண்ணணும். அடுத்தது 25ல் 1/5 எவ்வளோன்னு ஃபைன் பண்ணணும். சரியா? அதுக்கு பிறகு இந்த கொஷின் ஒரு தடவை படித்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இதை ரெண்டு விதமாக நம்ம 60% கண்டுபிடிக்கலாம். ஒன்று 75ல் 10% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை வச்சு 60% கொண்டு வரலாம். இது வந்துட்டு நார்மல் ஒரு மெத்தட் நம்ம பார்த்தோம். அல்லது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம ஃபைன் பண்ணலாம். 60/100 into 75 போட்டு பண்ணலாம். ஸோ 60/100 into 75க்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம்? 3/5 into 3/5 into 75 என்ன வரும்? 5 1s are 5, 5 5s are 25. ஸோ 3 into 15 equal to 45. ஸோ இது வேல்யூ 75ல் 60%ங்கிறது எவ்வளோ தான்? 45 தான். சரியா? ஸோ இது இந்த மெத்தட், அதாவது 60% 60/100 தான் நான் 3/5 எழுதியிருக்கேன் இன்ட்டு 75 போட்டு 75%ல் 60% கண்டுபிடிச்சிருக்கேன். இது இல்லாமல் வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 75%ல் 10% எவ்வளோ? 7.5. 50%னா அதில் பாதியா? 70ல் பாதி 35, 5ல் பாதி 2.5. ஸோ 32.5. சரி 37.5 37.5 ஸ்டார்ட் பண்ண என்ன வருது? 45. அதாவது இது 10%, இது 50%. ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வந்துடும்? 60% வந்துடும். ஸோ இந்த சம்முக்கு நம்ம இந்த மாதிரி ஃப்ராக்ஷனை வச்சு போட்டோம்னா தான் ஈஸியாக இருக்குது. இந்த மெத்தடில் வந்துட்டு கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்குது. ஸோ எந்தெந்த சம்முக்கு எந்தெந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து தெரியும். சரியா? ஸோ இப்போ 75% 60% ஆஃப் 75 வந்து 45 கண்டுபிடிச்சிடும். 1/5 of 25. 1/5 of 25னா 1/5 into 25 தானே. ஸோ 5 5s. ஸோ 5. ஸோ இப்போ இந்த கொஷினை படிச்சிடலாம். பை ஹவு மச் இஸ் 45 is greater than 5? ஸோ 45ஐ விட 5ஐ விட 45 எவ்வளோ அதிகம்னு கேட்குறாங்க கொஷின். புரியுதா? பை ஹவு மச் இஸ் 45 is greater than 5? 5ஐ காட்டிலும் 45 எவ்வளவு அதிகமாக உள்ளது? எவ்வளோ அதிகமாக இருக்குது? 5ஐ காட்டிலும் 45ல் எவ்வளோ அதிகம்? 40 தானே அதிகம். ஆன்சர் இஸ் 40. சரியா? இதுதான் வந்துட்டு இங்கே 45க்கு பதிலாக தான் 60% of 75 கொடுத்துருக்காங்க. 5க்கு பதிலாக தான் 1/5 of 25 கொடுத்து வச்சுருக்காங்க. பட் வந்துட்டு எல்லாமே
அந்த வேல்யூஸ் நம்ம போடும்போது அந்த சம் ஈஸியாகிடுது. சரியா? ஸோ இந்த கொஷின் வந்து பார்க்கலாம். P percentage of 25 plus Q percentage of 300 which is equal to 18 percentage of 200 and Q percentage of 180 percentage of 40 equal to 36 percentage of 50. Then what is the value of P minus Q னுடைய வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் இதை எழுதுவோம். P percentage of என்ன அர்த்தம் into. So P percentage of 25 plus Q percentage of 300 equal to 18 percentage of 200. இப்போ இந்த இடத்துல இங்கேயும் பர்சன்டேஜ் இருக்குது, இந்த பக்கமும் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலாம், பர்சன்டேஜுக்கு பதிலாக கீழே டிவைடட் பை 100 தானே போட போகிறேன். ஸோ இங்கே P/100ன்னு போடணும், அல்லது இங்கே 18/100ன்னு போடணும். அப்போ இங்கேயும் 100 கேன்சல் ஆகும், இங்கேயும் 100 கேன்சல் ஆயிருமா. அதுக்கு டேரெக்டாகவே நான் இங்கே என்ன பண்ணிடுறேன்னா, இந்த பர்சன்டேஜையும் என்ன பண்ண போகிறேன், கேன்சல் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இங்கேயும் 0 இருக்குது, 2 0, இங்கேயும் 2 0 இருக்குது, அதை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 3 டேபிளை வச்சு கேன்சல், 3 6 18, ஸோ கேன்சல் பண்ணிடுச்சு. இப்போது எனக்கு Q தானே இருக்குது. ஸோ இதை வந்துட்டு அப்படியே வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து பாருங்கள், Q பர்சன்டேஜ்லேருந்து Q கண்டுபிடிச்சோம்னா P வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். Q பர்சன்டேஜ்னு என்ன அர்த்தம், Q/100. ஸோ நம்ம அப்படியே Q பர்சன்டேஜ்னே வச்சுக்கலாம். Q percentage into 180 percentage into 40 equal to 36 percentage of 15 கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பர்சன்டேஜையும் இங்கே இருக்கக்கூடிய பர்சன்டேஜையும் கேன்சல் பண்ணிடலாம். 0வையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது 4 9s are 36. அடுத்தது இங்கே 5 இருக்குது, இங்கே 118 இருக்கா, இதை கேன்சல் பண்ணுவோம். 5 3s are 15, 5 6 are 30. சரியா? இங்கே 9 இருக்குது, 9 4s are 36. ஸோ அப்போ Q இன்ட்டு இங்கே பர்சன்டேஜ் அப்படியே தான் இருக்குது, 4% இருக்குது. ஸோ இப்போ 4/100 ஈக்குவல் டு, இந்த பக்கம் இருக்க எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ 25. ஸோ Qனுடைய வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 25ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது அதை நம்ம டேரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். P இன்ட்டு 25 ப்ளஸ் Q தான் இருக்குது, 25 + 25. 25 + 25 வந்து என்னது, 50. பர்சன்டேஜ் இருக்குது, 100 போட்டுக்கலாம் இங்கே, ஏன்னா அது அடிக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. 100 ஈக்குவல் டு 6 × 2. ஸோ இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 50% 1/2. ஸோ இப்போ P ஈக்குவல் டு இந்த 2, இங்கே 2 இருக்கா, 50/100 1/2ன்னு தான் மாற்றிருக்கு. ஸோ 1/2 தான் இதனுடைய வேல்யூ. ஸோ இப்போ இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 6 × 2 × 2. ஸோ 6 4s are 24. சரியா? ஸோ P - Q தானே கேட்டுக்கோங்க. ஸோ Pனுடைய வேல்யூ இஸ் 24, Qனுடைய வேல்யூ 25, which is equal to -1. சரியா? ஸோ -1 தான் இதனுடைய ஆன்சர்.